இது அந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எபிரியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். எபிரியர் 12:10. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தோத்திரமானவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இது இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற இந்த வேத பகுதியிலே எபிரேயர் 12:10 தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு. ஆமென். நாமெல்லாம் தேவன் நம்மளை முன்குறித்தது, அழைத்தது எல்லாமே எதுக்குன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளதாகும் பொருட்டு. ஆமென். பங்குள்ளவர்கள்னா என்ன? அதுல நமக்கு ஒரு உரிமை, அல்லேலூயா, ஒரு சொத்து நமக்கு சேர்த்து வைத்திருக்காங்க அப்படின்னா அதுல பங்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்னென்ன தேவையோ, பட்டா வேணுமா, சிட்டா வேணுமா, இன்னும் என்னென்ன காரியங்கள் வேணும், இது எல்லாம் இருந்தாதான் அந்த சொத்துல நமக்கு பங்கு இருக்கும். அல்லேலூயா. நான் பங்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதுல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது என் பேர்ல இல்லை, எனக்கு அதுக்கு சுதந்திரமா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அதை நான் சுதந்திரத்து கொள்ளவே முடியாது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களை நான் தேர்ந்து கொண்டேன். ஆமென். எதுக்குன்னா என்னுடைய பரிசுத்தத்துள்ள பங்குள்ளவளாகும்படிக்கு. இந்த பரிசுத்தத்துல பங்குள்ளவளாகிறதுங்கிற காரியத்துல நமக்கு எல்லா ஆசீர்வாதமே அடக்கி இருக்கு. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்துக்குள்ள பங்குள்ளவர்கள் ஆனோம்னா நமக்கு எல்லா ஆசீர்வாதமே தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேரும். ஆமென். அப்ப இந்த பரிசுத்தத்துல பங்குள்ளவர் ஆகும் பொருட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். அந்த பரிசுத்தத்துல நான் பங்குள்ளவள் ஆகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மளை சிட்சிக்கிறார். அப்படின்னா என்ன? நம்மளை தண்டிக்கிறார். தண்டனைன்னு அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை சிட்சிக்கிறதுன்னு போடப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா நான் புரியும்படிக்காக தண்டனைன்னு நான் சொல்றேன். ஆமென். சிட்சிக்கிறது வேற, தண்டனை வேற. ஆனா தேவன் நம்மளை தண்டிக்கிறவர் இல்லை, சிட்சிக்கிறவர். நம்ம பிள்ளைங்களை ஒரு காரியத்தை இதை செய்யாதன்னு சொல்லுகிற போது ஒரு அடி கொடுத்தா அது சிட்சிக்கிறது, அது தண்டனை அல்ல. அல்லேலூயா. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் வச்சிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் நீ பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு தான் நான் உன்னை சிட்சிக்கிறேங்கிறார். அல்லேலூயா. நான் சிட்சிக்கிறது எதுக்கு? நான் இவ்வளவு காரியத்தை உனக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன், அதை புரியாம நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிற, எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற. ஆனா எதை தேடணும் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்தத்துல நீ பங்குள்ளவன் ஆயிட்ட அப்படின்னா மற்ற எல்லாத்திலுமே உனக்கு பங்கு இருக்கு. அல்லேலூயா. நான் சேர்த்து வச்சிருக்கிற எல்லாத்திலுமே உனக்கு பங்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துல பரிசுத்தத்துல பங்குள்ளவாகும்படிக்காகவே அவரு நான் உன்னை சிட்சிக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு சில காரியங்கள்ல உனக்குள்ள ஒரு கரெக்ஷன் தேவை. ஆமென். அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறினா மட்டும்தான் நான் மற்றதுல எல்லாம் பங்கு தர முடியும். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை எதேச்சையா நடந்துக்கிட்டு சொல்ற பேச்சு கேட்காம எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு? இது நான் சம்பாதிச்சதுடா, உனக்கு 10 பைசா அதுல கிடையாது, நான் சொல்றத நீ கேட்கறது இல்லை. அல்லேலூயா. நீ இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கிற. அப்படிங்கிற போது நீ போய் சொந்தமா சம்பாதிச்சுக்க. ஆமென். நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுல எந்த வித உனக்கு பங்கு கிடையாது. ஆமென். அப்ப அதை தான் இங்க தேவன் சொல்றாரு. என்னுடைய காரியத்துல உனக்கு பங்கு வேணும்னா நான் சொல்றபடி நீ நடக்கணும், அதை நான் விரும்புறேன். ஆனா அந்த விரும்புற காரியத்தை நீ புரியாமையோ அல்லது தெரிஞ்சும் தெரியாமலையோ வேற பாதையில போயிட்டு இருக்கிற போது
நான் சில காரியத்தை சிச்சையே உனக்கு கொடுக்கிறேன். ஏன்னா இந்த காரியத்திலலாம் நீ பங்குள்ளவன் ஆகும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு பிரசவங்கிறது வேதனை உள்ளது தான். ஹல்லேலூயா. பிரசவங்கிறது ஒரு வேதனை உள்ளது தான். ஆனா அது முடிகிற போது எவ்வளவு சந்தோஷமாக ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்தபடியாக தான் தேவனுடைய சிட்சிப்பும் அப்படிதான். தேவனுடைய சிட்சிப்புங்கிறது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனா அது முடிவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஆமென். அவங்க சொல்றது என்ன, நீ என்னுடைய காரியத்துல பங்குள்ளவனாக இருக்கும்படிக்கு நான் சில நேரங்கள்ல உன்னை சிச்சிக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். அதை சிச்சையை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை மாற்றிக்கொள்ளுகிற போது நீ எல்லாவற்றிலும் பங்குள்ளவனாக இருக்க முடியும் என்றபடியாய் சொல்லுகிறது. முதல் காரியம் பாருங்க, இந்த பரிசுத்தத்தை குறித்ததான காரியத்துல 1 பேதுரு 1:16, 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். தேவனுடைய சித்தம் நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் தேவனை எப்படி நான் இதுல எல்லா காரியத்திலையும் பரிசுத்தனா இருக்கிறது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கேளு. ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நட. ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு பரிசுத்தமானது. ஆமென். நான் அதுக்கு மீறி உலகத்துக்காகவோ மற்றத்துக்காகவோ என்னுடைய காரியத்துக்காகவோ நான் ஓடுகிறவனாக இருந்தேன்னா அந்த பரிசுத்தத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதே எதுக்காகனா அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் நான் குற்றமில்லாதவனாக இருந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தனாக இருக்கிற போது மட்டும்தான் தேவன் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவன் எனக்கு வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் நான் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். தேவன் அவருக்கு முன்பாக நான் பரிசுத்தனா இருக்கும்படிக்காகவே தேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தனா இருக்கும்படியே தேர்ந்து கொண்டபடினாலதான் நான் அவரு வைத்திருக்கிற எல்லா விதத்திலையும் நான் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நோக்கம் அவர்கிட்ட வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடினா இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுப்பாருங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னா நம்மளை குறித்து அவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது. நான் எதை தேடணுமோ அதை தேடிட்டேன்னா மற்றது எல்லாமே கிடைச்சு போகுமே. அதை தானே மத்தேயு 6:33 சொல்லுது, முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதுக்கான நீதியும் தேடு, மற்றதெல்லாம் நான் சேர்த்து கொடுப்பேன், கூட கூட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் எனக்கு தேவனுக்கிட்டேருந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ஒவ்வொன்றையா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவன் என்னகிட்ட எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை நான் தேடுகிறவனாக இருந்தேன்னா எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துடுவார். ஒவ்வொன்றையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. தேவன் என்னென்ன அவர் சேர்த்து வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஆமென். தேவனுடைய சித்தமா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம், தேவன் என்னை தெரிந்து கொண்டதோட நோக்கம் நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணுங்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆமென். ஆனா தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார்.
நான் இந்த உலக பிரகாரமான காரியத்துல நான் அவிழ்ந்து போவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆமென். அதை தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சோம். எந்த ஆசீர்வாதமும் அதனால கிடைக்க போறது இல்லை. சத்துரு ஆனா நம்மளை ஏமாத்துகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்னது போல, எப்படி நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா தேவனை போல மாறுவ. ஹல்லேலூயா. தேவனை போல மாறுவ. இப்ப அவங்களுக்கு என்ன குறை வந்துருச்சு யோசிச்சாலா ஏவாள்? எனக்கு என்ன தேவன் குறை வச்சிருக்கிறார்? எல்லாம் இருக்குது. உழைக்கல, ஒண்ணும் பண்ணல, எல்லா சாப்பாடு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன குறைவு இருக்கு? இதை விட மேலான ஒண்ணு அவன் தேட நினைக்கிறான். அதுக்குதான் சாத்தா வந்து வேற எதையும் அவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லல. நம்ம அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், ஜீவனை கொடுப்பேன்னு கூட சொல்லல. ஏன்னா ஜீவனுல தான் அவங்க இருக்கிறாங்க. இனிமே தான் அதை இழந்து போறாங்க. ஹல்லேலூயா. அதனால இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னு எதையும் சொல்லல. என்ன சொன்னா இவங்களை ஏமாத்தலாம், தேவால ஏமாத்தலாம். ஒரே ஒரு காரியம், நீனும் தேவனை போல மாறுவ. ஹல்லேலூயா. இதுக்கு மேலானது ஒண்ணுமே இல்லை. ஆமென். இப்ப அவளுக்கு நம்மளும் அப்படியா மாறுவோமா? தேவன் நம்மளை ஏமாத்திட்டாரா? ஒருவேளை இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்ம தேவனை போல மாறிடுவோன்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரோ என்றபடியா அவ தேவன் மேல சந்தேகம் அவளுக்கு வருது. ஆமென். அப்ப காரியம் என்ன? பரிசுத்தத்தை அங்க இழந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற போது நான் வேற ஒன்ன தேவனுக்கு மேலாக அல்லது இன்னும் அதிகமான ஒரு காரியத்தை தேடுகிற போது நான் எப்படி தேடுகிறவனாக இருக்கிறேன்? ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனாக இருக்கிறேனா? இதுல நமக்கு கவனம் இல்லைன்னா நம்ம பரிசுத்தத்தை இழந்து போகிறவர்களாக இருப்போம். ஆமென். இங்க ஏன் கர்த்தர் இங்க பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்குன்னு சொல்றாரு? ஏன் பரிசுத்தம்? எபேசியர் 1:6 பாருங்க. எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். சுவிகார புத்திரராகும்படிக்கு. ஆமென். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு. சுவிகார புத்திரராகும்படிக்குன்னா என்ன அர்த்தம்? தேவன் வைத்திருக்கிற அந்த சொத்துல எனக்கு சுவிகார புத்திரம் இருந்தாதான் நான் எனக்கு அதுல பங்குண்டு. ஹல்லேலூயா. அதுக்குதான் புத்திரரா இருக்கும்படிக்குன்னு சொல்லல, சுவிகார புத்திரரா இருக்கும்படிக்குன்னு அங்க வேதம் சொல்லுது. நான் அதை சுதந்திரிக்கும்படிக்கான ஒரு புத்திரனா இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. எப்ப அதுக்கு என்ன அவசியம்? அதுக்கு பரிசுத்தம் அவசியம். அங்க கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்மள்ட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது இருந்தாதான் அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். நான் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க முடியும். அதை தான் முன்பே சொன்னோம். ஒரு தகப்பனுடைய பேச்சை கேட்காதவன் அவருடைய சொத்துல பங்கு கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்திலையும் அது நியாயமானதல்ல, கிடைக்கவும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அததான் அந்த எபேசியர் 1:3 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இத சொல்லிக்கிட்டு வர்றப்பதான் அடுத்தது சொல்றார், நீ புத்திர சுகாரனா இருக்கும்படிக்கு. 6வது வசனத்துல நான் புத்திர சுகாரனாக இருந்தாதான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் இந்த ஒரு காரியத்துல பரிசுத்தத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த தேவன் எப்படி என்ன நினைக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தை பங்குள்ளவனாக. ஆமென். பங்குள்ளவனாக என்ன? ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு பார்ட், ஒரு சின்னது. ஹல்லேலூயா. இது எப்படி எல்லாம் பங்கு பெறலாம்? இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. எது புரிய மாட்டேங்குது? பங்குள்ளவர்களாய் ஆகிற காரியத்தை எப்படி என் வாழ்க்கையில அப்ளிகபிள் பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இந்த ஆடையை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்னு
அந்த ஆடையை தொடுறா, அவ சுகமாகறா. ஆனா அங்க கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. ஹல்லேலூயா. நீ தொட்டது குணமாக்கியதுன்னு சொன்னாரா? ஹல்லேலூயா. அப்படி இல்லை, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்ப இங்க எனக்கு தேவை என்ன? என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கு, அது வியாதியா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கிரியை இந்த இடத்துல என்ன? நான் போய் தொட்டேன்னா, ஹல்லேலூயா, ஒரு முயற்சி, ஹல்லேலூயா, அந்த விசுவாசம், கிரியையோடதான விசுவாசம் ரெண்டும் சேருகிற போதுதான் அங்க அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, நான் சபைக்கு தவறாம போனேன்னா எனக்கு இந்த காரியத்தை தேவன் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை, ஹல்லேலூயா, அந்த ஆடையின் ஓரத்தை தொடர மாதிரி, ஹல்லேலூயா, நம்மளுடைய காரியம், தேவனுக்கான காரியத்துல, தேவனை தேடுகிற காரியத்துல நான் எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் முன்பே போயிருந்து இந்த சபையை கூட்டுனா, இந்த சேரை எடுத்து போட்டா தேவன் என் பிரச்சனையை தீர்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப இங்க காரியம் என்ன? உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. ஹல்லேலூயா. தேவனை நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால மட்டுமல்ல, விசுவாசத்தோட தான கிரியை, கிரியை இல்லாத விசுவாசம் அல்ல. ஆமென். அதை செய்கிற போது அது எத்தனை சின்னதா இருந்தாலும் சரி, அது ஓரமான அந்த ஆடையை தொடுகிற ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம். ஆனா நீ எடுத்த ஒரு தீர்மானம், ஹல்லேலூயா, நீ எடுத்த ஒரு காரியம், அது உன்னை குணமாக்கும், அது உனக்கு ஆசீர்வாதத்தை தரும், அது உனக்கு ஒரு விடுதலையை தரும். ஹல்லேலூயா. இததான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. இதுல என்ன பரிசுத்தம் இருக்குது? பரிசுத்தம் இதுல இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்துல நாம் எடுக்கிற இந்த தீர்மானத்துல பரிசுத்தம் இருக்குது. ஆமென். தேவன் சொல்ற காரியத்துல நமக்கு பரிசுத்தம் இருக்கு. எப்படி இது பரிசுத்தம்? வேதம் ஒரு மோசையை குறித்ததான சொல்ற காரியத்துல பாருங்க, உபாகமம் 32:50 படிங்க. உபாகமம் 32:50. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே. ஆமென். இங்க மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என்ன பரிசுத்தம் பண்ணலங்கிற. நான் எப்படி தேவனை பரிசுத்தம் பண்ண முடியும்? மோசே கேட்கல, நீ என்ன பரிசுத்தம் பண்ணல, அதனால நான் உனக்கு இந்த தண்டனையை கொடுக்கிறேன், நீ கானானுக்குள்ள போக மாட்ட. ஹல்லேலூயா. எப்படி தேவனை பரிசுத்தம் பண்ணுகிற காரியத்துல எப்படி தவறுனாரு? தவறுன காரியம் அங்க என்ன சொல்லுது? நான் உனக்கு சொன்னதை நீ செய்யல. நான் பாறையோட பேசுன்னு சொன்னேன், நீ அதை அடிச்சிட்ட. ஹல்லேலூயா. தேவன் ஆனா தண்ணியை கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம், இந்த 20 லட்சம் மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எது தெரியாது? தேவன் மோசே கிட்ட நீ பேசுன்னு சொன்னது மக்களுக்கு தெரியாது. நமக்கு எழுதி இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஆனா தான் தண்ணி வந்துடுச்சு. ஹல்லேலூயா. தண்ணி வந்ததுனால மக்களுக்கு யாருக்கும் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது மோசேக்கும் தேவனுக்கும் உள்ளது, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. சில காரியத்தை தேவன் மற்றவங்களுக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டார். ஏன் உனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சேன் அப்படிங்கிறத, ஏன் இந்த தண்டனை உன் வாழ்க்கையில வந்ததுங்கிறத தேவன் பப்ளிஷ் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அது தேவனுக்கும் உனக்கும் உள்ளது. ஆனா இதை நீ அறிந்தவனாக, புரிந்தவனாக, உன்னை மாற்றிக்கொள்ளுகிறவனாக, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறவனாக நான் இருக்கிற போதுதான் நான் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள முடியும். இங்க அதுதான் சொல்றார். ஜனங்க இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, மக்களுக்கு முன்பாக நீ என்ன பரிசுத்தம் பண்ணாம விட்டுட்ட. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல நீ நிக்கல. ஹல்லேலூயா.
காரியம் என்ன? இங்க பரிசுத்தத்துக்கு என்ன வேலை இருக்குது? ஏன் கட்டளையை மீறிட்டேன். ஹல்லேலூயா. ஏன் கட்டளையை மீறினா அது பரிசுத்த குலைச்சல் தான் அப்படிங்கிறார். அப்ப இங்க காரியம் என்ன? தேவன் இன்னைக்கு ஆவியானவர் என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் மோசேயோடு தேவன் பேசினது போல, நீ அடிக்காம பேசுங்கிறது போல, என்கிட்ட பேசுகிற ஒரு காரியத்துல, தேவன் எனக்கு சொன்ன காரியத்துல நான் சொன்னபடி நான் நடக்காமல் இருப்பேனே ஆனால் அது தேவனுடைய பார்வையில பரிசுத்த குலைச்சல். ஹல்லேலூயா. உபச்சாரம், வேசித்தனம் தான் பரிசுத்த குலைச்சல் இல்லை. ஆமென். இங்க தேவனுடைய பார்வையில அவர் சொன்னதை நீ செய்யலன்னாவே பரிசுத்த குலைச்சல். இப்ப இந்த பரிசுத்த குலைச்சல் இருக்கிற போது கர்த்தர் எப்படி பரிசுத்தத்துல பங்குள்ளவனா நான் இருக்க முடியும்? தேவனுடைய எனக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் எப்படி சுதந்திரிக்க முடியும்? நான் இப்ப புத்திர சுகாரத்தை நான் இழந்து போயிட்டேனே. தேவனுடைய புத்திர சுகாரத்தை நான் இழந்தவனாக இருக்கிறேன். ஆமென். கலாத்தியர் 4:7 மீண்டும் அதை தான் சொல்லுது. கலாத்தியர் 4:7. கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால். ஹல்லேலூயா. அங்க அதுதான் கொஸ்டின். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் அப்படின்னா நீ புத்திரனையா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கங்கிறார். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, நீ புத்திரனே ஆனால் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். அது நீ தான் சொல்லணும். நீ உண்மையிலே புத்திரனே ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரிக்க முடியுங்கிறார். அப்ப சுதந்திரிக்க முடியலன்னா அங்க ஒரு கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்தனா இருக்க வேண்டும், அதுல பங்குள்ளவனா இருக்க வேண்டும்னு தேவன் ஏன் விரும்புகிறார் அப்படின்னா, அவர் வச்சிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய், அதுல பங்குள்ளவனா ஆகும்படிக்காய். சில நேரங்கள்ல நான் அதை அறிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நான் ஓடுறபடினால தேவன் என்னை சிச்சிக்கிறவராக இருக்கிறார். என்னை சிச்சித்து அந்த பக்கம் திரும்பும்படியாய், திரும்பி பார்க்கும்படிக்காய் தேவன் சில நேரங்களை சிச்சிப்பை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நான் இன்னைக்கு என்ன பண்ணணும்? நான் பரிசுத்தத்தை நாடுகிறவனாக இருக்கணும், பரிசுத்தத்தை தேடுகிறவனாக இருக்கணும். எந்தெந்த காரியத்துல என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை நான் மாற்றிக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். லூக்கா 15:17-21 வரையிலும். லூக்கா 15:17 முதல் 21 முடிய. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த இளையகுமாரன் தான் செய்த தவற அறிந்த பிறகு, புரிந்த பிறகு தேவனை நோக்கி அவன் போகிறவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? பரிசுத்தத்தை நோக்கி நான் நாடுகிறவனாக இருக்கணும், தேடுகிறவனாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கணும்? ஹல்லேலூயா. அதை நான் மாத்திக்கிற போது மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துல நான் பங்குள்ளவனாக முடியும். ஆமென். இது எப்பெல்லாம் நடக்கும்? யோவான் 16:8 ஆவியானவர், வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா.
ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். பல நேரங்கள்ல நம்மளை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற போதும் தானே நம்ம அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எப்படி? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். ஆனா கண்டித்து அவர் உணர்த்துகிற போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம கீழ்ப்படியலைங்கிற போது ஆவியானவர் மற்றவங்க வழியாவும் பேசி பார்ப்பார். ஹல்லேலூயா. உன் வழியா பேசின நீ நம்புற மாதிரி இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணபடியா மற்றவங்க வழியாவும் பேசுறேன் அப்படிம்பார். ஆனா அதுக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்? நம்மளுடைய சுயத்துக்காக தேவனுடைய கரத்தை கையை முறுக்கி பின்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி? ஒரு மனுஷனுடைய கையை முறுக்கி எப்படி பின்னாடி திருப்புவீங்களோ அது மாதிரி தேவனை திருப்ப நினைக்கிறது, நம்மளுடைய ஆசைக்காக, நம்மளுடைய விருப்பத்துக்காக. ஹல்லேலூயா. தேவன் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தத்தை காத்து கொள்கிற போது நான் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கேன். அதுல பங்குள்ளவன் ஆகும்படிக்காக நான் சில காரியங்களை உன் மூலியமாவே பேசி பார்த்தேன், கேட்கல. மற்றவங்க மூலியமா பேசி பார்த்தேன், அதையும் கேட்கல. இப்ப என்ன? அதுக்கான சிச்சிப்ப உனக்கு கொடுத்தாலும் அதுக்கும் கேட்கறதா இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கான சிச்சிப்ப நான் கொடுத்தாலும் அதுக்கும் கேட்கறதா இல்லை. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமென். சில நேரங்கள்ல தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நீ அந்த பாடுகளுக்குள்ள கஷ்டங்களுக்குள்ள அதுக்கப்புறம் வாலிப முறுக்குலையோ மற்ற காரியத்திலேயோ நம்ம என்ன நினைக்கலாம்? அது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், ஹல்லேலூயா, நான் தாங்கிக்கிறேன் என்றபடியா இன்னைக்கு பேசலாம். ஆமென். அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்துகிற காரியத்துல நான் அதை கேட்கிறவனாக இருக்கணும். ஆமென். 1 பேதுரு 1:2 என்ன சொல்லுது? 1 பேதுரு 1:2 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆவியானவர் என்ன பரிசுத்தமாக்குதலுக்காக என்னை வழி நடத்துகிறார். அந்த வழி நடத்துதல்ல நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவிட்டு நான் பரிசுத்தமாக்கப்படுகிறவனாக இருக்கிறேன். ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் ஆமென் அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப காரியம் என்ன? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்காக என்னை நடத்துற போது நான் அதை கீழ்ப்படுகிறவனாக இருந்தேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அப்ப இன்னைக்கு இந்த பரிசுத்தமாக்குதலுக்கு தேவன் என்னை நடத்துகிற போது ஹல்லேலூயா என்னை நான் விட்டு கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா? அதுக்கு நான் அதுக்கு இணங்குகிறவனாக இல்லாது இருப்பேனே ஆனா புரோஜனமே இல்லை. ஆமென். அதுக்கு புரோஜனமே இல்லை. நான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல எதுலையுமே பங்கு கொள்ள முடியாது. ஆமென். எதுலையுமே பங்கு கொள்ள முடியாது. சில காரியங்களை நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம் அப்படின்னாலும் அதை சொல்றதுக்கு சில நேரங்கள்ல முடிவதில்லை. ஏன் முடியறதில்லை? ஏன்னா அவங்க கேட்கிற பக்குவத்துல இல்லை. தேவன் என்னோட கூடவும் இருக்கிறாருங்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறாருங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த காரியத்தை நம்ம விட்டு விட தான் முடியும். என்னைக்கு எங்க போய் நீ மோதி நிக்கிறியோ அங்க போய் நின்னுக்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உன்னை முன் குறித்திருப்பார ஆனால்
நிச்சயமாக சிச்சிக்கிறவராக இருப்பார். அதில் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்காக உன்னை அதுக்காகவே தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை 2 முறை தான் சிச்சிப்பார். அங்க வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தெசலோனிக்கேல்ல பரிசுத்த ஆவியை நீ அழித்து போடாதேன்னு சொல்லுது. முதல்ல கண்டிக்கிறவராக அப்பப்ப உன்னை கண்டிக்கிறவராக இருப்பார். அதுக்கு நீ கீழ்ப்படியலைன்னா கொஞ்ச நாள்ல அவர் உன்னை விட்டு நீங்கி போவார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு நீங்கி போறத சிம்சோனுக்கிட்ட அவனுடைய ஆவியானவர் நீங்கி போனதை எப்படி அறியாம இருந்து நாம் பெலிஸ்தியரை அடிப்பேன்னு எந்திரிச்சு நின்னானோ அது மாதிரி நீ உன்னோட ஆவியானவர் இருக்கிறான்னு நினைச்சே நீ ஏமாந்து போவ. ஹல்லேலூயா. உன்கிட்ட இருந்து ஆவியானவர் நீங்கி போனதை நீ அறியாமல் இருப்பாய். ஹல்லேலூயா. நீ அறியாம புரியாம இருப்ப. ஆமென். எபிரேயர் 13:12 என்ன சொல்லுது? 13:12 இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். எப்படியாவது இவன் பரிசுத்தத்துல பங்குள்ளவனாகணும் அப்படிங்கிறதுக்காக வசனம் என்ன சொல்லுது? அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குகிறாராம். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தத்தை நான் நாடுகிறவனாக தேடுகிறவனாக இருக்கணும். ஆமென். பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மளை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்துல நான் அதை புதுப்பிக்கிறவனாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை நான் புதுப்பிக்கிறவனாக இருக்கணும். ரிடீமிங் அண்ட் ரீஜெனரேட்டிங் தி பரிசுத்தம். ரிடீமிங் அண்ட் ரீஜெனரேட்டிங் அப்படின்னா என்ன? தேவன் பரிசுத்தத்துக்காக நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். அது நமக்கு தெரியும். ஆனா அந்த தூக்கி எடுத்த காரியத்தோட தேவனுடைய காரியம் முடிஞ்சு போகல. அடுத்தது உன் காரியம் ஒண்ணு இருக்கு. என்ன காரியம் இருக்கு? நீ பரிசுத்தத்தை நோக்கி நடக்கிற ஒரு காரியம் இருக்கு. இது ரீஜெனரேட்டிங் அப்படின்னா என்ன? உனக்குள்ள பொங்கி எழுகிற காரியம். ஹல்லேலூயா. உனக்குள்ள இந்தந்த காரியத்துல நான் பரிசுத்தமாகணும், இதுல பரிசுத்தமாகணும் என்றபடியா ஒவ்வொரு காரியத்திலையும் அதுதான் வேதம் சொல்லுது, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் நான் பரிசுத்தத்தை தேடுகிறவனாக நாடுகிறவனாக இருக்கணும். ஆமென். தேவன் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுப்பதுங்கிறது வேறு. ஆமென். அந்த நேரத்துல நீ அதிகம் பிரயாசப்பட வேண்டிய தேவையே இல்லை. தேவன் உன்னை தூக்கி எடுத்துவார். நீ பெரிய குடிகாரனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருக்கலாம், அநியாயக்காரனா இருக்கலாம். ஆனா தேவன் தூக்கி எடுப்பார். ஆமென். அவர் ரத்தத்தினால பரிசுத்தமாக்குவார். ஆனா புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு என்று ரோமர்ல சொல்லுது. அப்ப இந்த காரியம் எனக்குள்ள புதிதாகணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிதாகணும். 2 கொரிந்தியர் 4:16 படிப்போம். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அந்த உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகணும். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தை நாடுகிறவனாக தேடுகிறவனாக இருந்தாதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல நான் பங்குள்ளவனாக முடியும். புத்திர சூரானாக நான் இருக்க முடியும். ஆமென். ரோமர் 12:2 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 12:2 ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். ஆமென். நான் மறுரூபப்படணும்னா காரியம் என்ன? உங்கள் மனது புதிதாகணும். உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். அதுக்கு காரியம் என்ன? எப்படி நான் புதிதாகணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிற போது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் அந்த காரியத்துல இருக்கா என்பதை நான் அறிந்து கொள்கிறவனாக தெரிந்து கொள்கிறவனாக இருக்கணும்.
ஆமென். நான் அறிந்து கொண்ட பிறகோ தெரிந்து கொண்ட பிறகோ பல பிரச்சனைகள் வரலாம், பல சூழ்நிலைகள் கூட அதுக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த காரியத்துல இருக்கு என்றபடியாய் நான் நினைப்பேனே ஆனால், தேவன் எனக்கு அதை உணர்த்துவாரே ஆனா, நான் என்ன அடி வாங்கினாலும் என்ன உதவாங்கினாலும் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உடனே அது தெரியாது. ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு காலத்துல தெரியும் தேவனுடைய சித்தம் தான் இது என்பது. ஹல்லேலூயா. உடனே அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் இந்த இடத்தை குறித்து நமக்கு, எவ்வளவு பிரச்சனைகள். ஆமென். இது இருந்த நிலைமையில அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இப்ப பார்த்துருக்கிற விதமா இருக்குன்னு ஒரு நாள் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத இடம் இந்த இடம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய சித்தம் காரியம் பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறிஞ்ச பிறகு பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலும் தானே நம்ம நிக்கிற போது தேவன் இதை ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் போராட்டங்கள் உண்டுதான். ஆனா தேவனுடைய சித்தங்கிறத நம்ம அறிஞ்ச பிறகு அந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம ஓடுகிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருப்பார். ஆமென். இதுதான் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்கிற ஒரு காரியம். என்ன? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னா என்ன? நான் அதை பிரிஞ்சு ஆராய்ச்சி பார்க்கத்தக்கதாக. இது சரியா அது சரியா? ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்கதான கனி சரியா, ஜீவன் உள்ள கனி சரியா? ஆமென். நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? ஏவாள் நிக்கிற இடமே எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறான். அங்கதான் சாத்தான் வந்து பேசுது. இவ ஒன்னும் ஜீவன் தருகிற கனியை சாப்பிடுன்னு தேவன் சொல்லி இருக்கிற போது நீ நிக்க வேண்டிய இடம் எங்க? நீ ஜீவன் தருகிற மரத்துக்கிட்ட எல்லாம் போய் நிக்கணும். நீ ஏன் நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்துக்கிட்ட போய் பார்க்கிற? ஏன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான். திருவிழாவுக்கு போவாத, அந்த பழைய காரியம் எல்லாம் வேண்டான்னா, இல்லை சும்மா போய் பார்த்துட்டு வருவேன். சும்மா போய் பார்த்துட்டு வர்றப்ப ஆரம்பிக்கிறது தான் அது கற்பம் தெரிச்சு பாவமாகி மரணத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதான வசனம் சொல்லுது. ஆமென். யாக்கோப்புல அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1:5 பாருங்க. யாக்கோப்பு 1:5 பாருங்க. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞான இல்ல கற்பம் தரி இச்சை கற்பம் தரித்து 15 யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா என்ன? முதல்ல நான் திருவிழாவுக்கு போறேங்கிறது இச்சையானது அங்க கற்பம் தரிக்கிற காரியம். அங்க அன்னைக்கு போறப்ப எதுவுமே நடக்காது, ஒரே ஒரு பார்வை தான். ஹல்லேலூயா. அண்ணன் நடக்கிக்காரங்க என்ன? முதல் நாள் நடக்கிற காரியம் ஒரு பார்வை தான். அடுத்தது என்ன ஆகும்? அது திரும்பவும் கண்டினியூ ஆகும். அதை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன ஆகும்? முத்தி போன பிறகு மரணத்தை உண்டு பண்ணும். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்ப இந்த இச்சைங்கிற காரியம் கற்பம் தரிக்கிற போது தெரியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஏவாளுகிட்ட தேவன் சொன்னது, இந்த பழத்தை சாப்பிட்டினா சாகவே சாவாய். இப்ப பழத்தை சாப்பிட்டுட்டா. ஒன்னும் சாவலையே, நான் உயிரோட தானே இருக்கேன். ஆதாமுகிட்டே கொடுக்குறா. ஆதாமுகிட்ட சொல்றா. அங்க வசனம் இல்லை. ஆதாங்கிட்ட சொல்லியிருப்பா, இந்த பாருங்க தேவன் நம்ம அவரை போல நம்ம ஆயிடுவோம்னு சொல்லி தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா. இப்ப நான் இதை சாப்பிட்டேன், நான் சாகலையே, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு இருப்பா. ஹல்லேலூயா. ஆனா காரியம் என்ன? அப்பதான் அங்க இச்சையானது கற்பம் தரிக்குது. பாவங்கிற ஒரு காரியம், மரணங்கிற காரியம் வரப்போற நாள்ல நடக்க போகுது. ஹல்லேலூயா. அது அவளுக்கு தெரியாது. ஆமே தன்னுடைய வாழ்க்கையில இந்த மரணங்கிற ஒரு காரியம் வரப்போகுதுங்கிறது அவ என்ன, இது விஷங்காயா சாப்பிட்ட உடனே சாகிறதுக்கு? ஆமே இது கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமையோட ரிசல்ட் பின்னாலைக்கு தான் தெரியும்.
ஹல்லேலூயா. உடனே தெரியாது. நான் நல்லா தானே இருக்கிறேன், மற்றவங்கள போல நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தான் இருப்பேன் இப்ப. ஹல்லேலூயா. வரப்போற காரியம் உனக்கு தெரியாது. தேவன் வரப்போற காரியத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ நின்ன இடமே சரியில்லை. நீ நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு வியாக்கியானம் பேசக்கூடாது. நீ ஜீவன் தருகிற மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கணும். நீ நின்ன இடம் சரியில்லாததுனால நீ விழுந்து போன. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற காரியத்துக்காக நம்ம பேசுறோம். நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற காரியத்துல நான் நிக்கிற இடம் சரியில்லைன்னா தேவன் வந்து காப்பாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நீ நான் நிக்க சொன்ன இடம் எங்க? நீ அந்த இடத்துல இருந்தாதான் அவர் காப்பாற்ற முடியும். அப்படின்னா என்ன? ஒரு சறுக்கலான இடத்துல நின்றுக்கிட்டு நல்லா சறுக்கும். அந்த சறுக்கலான இடத்துல நின்றுக்கிட்டு நீ மேலே ஏறணும்னு நினைச்சின்னா எப்படி ஏற முடியும்? ஏற முடியாது. சறுக்கல்ல சறுக்கிக்கிட்டு தான் போவ. நீ அந்த இடத்துல நிக்காதன்னு சொன்னா நீ அங்க போய் நின்னா, பல அருவியில் அதை தானே போட்டிருப்பாங்க. குற்றாலமா மற்ற இடத்துல அருவி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மிக ஆபத்தான இடம், இந்த இடத்துல இறங்காதீங்கன்னு போட்டிருப்பாங்க. சில குறும்புக்கார பையனுக்கு என்ன பண்ணுவான், அந்த இடத்துல தான் போய் ஏன் இறங்காதன்னு போட்டிருக்குது, அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னா அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. தேவன் காப்பாத்தலன்னு சொல்லுவியா இப்ப? ஆமென். எச்சரிக்கை காரியம் வசனங்கள் வார்த்தைகள் இருந்தும் நீ அதுக்கு கீழ்ப்படியாம போகிற போது தேவன் எப்படி காப்பாற்ற முடியும்? ஆமென். அது உன் வாழ்க்கையில நடந்துதான் ஆகும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற காரியத்துல அந்த ஆவியானவர் நான் என்னை கண்டித்து உணர்த்துகிற போது அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அது கீழ்ப்படுகிறவனாக இருந்தா மட்டும்தான் பரிசுத்தத்தை எனக்கு நான் காத்துக்கொள்ளவே முடியும். ஆமென். சில நேரங்கள்ல சாத்தானுடைய காரியங்கள் இருக்கு. என்ன காரியம்? அதே கண்டிக்கிற காரியத்தை சாத்தான் நம்மள்டேருந்து எடுத்து போடுகிற காரியம்தான். எங்க லூக்கா 8:12 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 8:12. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமென். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னா என்ன? ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனையில நீ இருக்கிற, அதுல இருந்து ரட்சிக்கப்படாதபடிக்கு, அதுல இருந்து உன்னை காப்பாற்றி கொள்ளப்படாதபடிக்கு எந்த வார்த்தை உனக்குள்ள வந்ததோ அதை வந்து அங்க வேதம் என்ன சொல்லுது? சாத்தான் வந்து அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த காரியம் இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னா அது பெருகிறதா இருக்கும். நீ பாவத்துக்குள்ள போக மாட்ட. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சாத்தான் எந்த காரியம் உன்கிட்டேருந்து வந்ததோ அது தேவன் பேசல, ஆவியானவர் பேசல, ஆமென், என்றபடியாய் அதை நம்மள்டேந்து எடுத்து போடுகிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடி 5:13 என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 5:3. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஆமென். இங்க காரியம் என்ன? நிலத்தை வச்சிருக்கிற போதும் உன்னோட பணம் தான், உன்னோட நிலம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஆவியானவர் மற்றவங்க எல்லாம் நிலத்தை வித்து சபைக்கு கொடுக்குறாங்க, நம்மளும் செய்யணுங்கிற ஒரு காரியத்தை உள்ளத்துல வைக்கிற போது நீ அதுல என்ன பண்ற? அதுல இவன் முழுசுமா அதான் முழு பணத்தையும் அவன் வச்சுக்கல, அதை கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டது தேவனுடைய பார்வையில அது பாவமாக இருக்கு. ஹல்லேலூயா. முழுசையுமே வச்சுக்கல. ஏன்னா எண்ணங்கள் முதல்ல வந்துடுச்சு. எண்ணத்தை கொடுத்தது யாரு? ஆவியானவர். ஆவியானவர் எண்ணத்தை கொடுத்ததுனால தான் இவன் போய் வித்தான். 2 பேருமா கணவன் மனைவியா சேர்ந்து அந்த இதுக்கு வித்தாங்க. வித்தது வரையிலும் நல்லது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? சாத்தா பேசுகிறப்போ, ஏன்னா ஒரு காரியத்தை தேவன் சொல்றபடி செஞ்சாச்சு, இது பாதி கிணறு தாண்டது. எப்படி? பாதி கிணறு தாண்டதும் தேவனுடைய பார்வையில பாவம் தான், அது பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ வித்தது வரையிலும் சரி, வித்த பிறகு நீ கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொண்டு வந்து சபைக்கு கொடுக்குற. ஹல்லேலூயா. முன்னாடியே உன்னோடது தானே. ஆனா ஆவியானவர் சொன்னபடினால நீ இந்த காரியத்தை செஞ்சன்னா அதன்படியா முழுமையா நீ நடக்கணுமே. அப்படி நடக்காதபடி நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் தான் இப்ப இருதயத்தை நிரப்புது. ஹல்லேலூயா. எப்படி நிரப்புது? இது தேவையில்லை, இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, நீ கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு கூட. ஹல்லேலூயா. அன்னைக்கு உடனே அவனுக்கு தண்டனை கிடைச்சது. ஹல்லேலூயா. பல காரியங்கள்ல எல்லாம் உடனே கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது கற்பந்தரிச்சு பாவமாகி அதுக்கப்புறம் தான் மரணத்தை பிறப்பிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அல்லது நம்ம வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளுகிற காரியத்துல இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நான் நடக்கிற போதுதான் நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். ஒருவேளை அவங்க ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுகிற போது அனனியா என்ன நினைச்சிருந்திருக்கலாம்? ஆவியானவர் என்னோட கூடவும் இருக்கிறார், என்னோட பேசுறார். என்ன பேசுறார்? நீ எல்லாத்தையும் கொடுக்காத, கொஞ்சத்தை வச்சுக்கன்னு பேசுறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த சத்தம் தேவனுடைய சத்தமா, ஆவியானவருடைய சத்தமா, சாத்தானுடைய சத்தமான்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. எப்ப நீ புரிஞ்சுக்க முடியும்? இந்த காரியம் எனக்கான ஒரு காரியமாக இருக்குமே, ஆனா அதுல ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் பேசுறாரா, இத சாத்தான் பேசுதா? முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு ஆண்டவர் பின்னாடி ஒண்ணு சொல்ல மாட்டார். முன்னாடியே ஆவியானவர் உனக்கு ஒரு உந்துதலை கொடுத்துட்டார். என்ன உந்துதலை கொடுத்துட்டார்? அந்த நிலத்தை வித்து முழுசுமா சபைக்கு கொடுங்கிற உந்துதலை கொடுத்துட்டவர் திருப்பி மாத்திக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நினைச்சா அதுக்கு மேல 4 பங்கு உனக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஆனா இங்க சாத்தான் அங்க ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்னு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. கொஞ்சத்தை வச்சுக்கங்கிற ஒரு காரியத்தை வைக்குது. அப்படிங்கிற போது நான் ஆவியானவர் சொல்றதா நான் ஏமாந்து போகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காரியம் என்ன? அந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்கிறவனாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:6 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:6. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அதுல 5வது வசனம், முந்தின வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தமாக, எக்ஸாம்பிளாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை திஷ்டாந்தமாக வைத்திருக்கிற காரியத்துல நான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். 1 யோவான் 2:16 என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2:16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். இது எந்த காரியத்துல வருது? மாமிசத்தின் இச்சையினால வருதா? கண்களின் இச்சையினால வருதா? ஜீவனத்தின் பெருமையினால வருதா? இதை நான் சோதித்து பார்க்கணும். ஆமென். ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுகிற போது, இப்ப முன்னாடி நம்ம பார்த்தபடியே அனனியாவுக்கு சொன்னதே வைத்துக் கொள்வோம். அனனியாவுக்கு முன்னாடி நிலத்தை வித்து சபைக்கு கொடுன்னு ஆவியானவர் உந்துதலை கொடுத்தார். அதையும் செஞ்சாங்க. வித்துட்ட பிறகு ஒரு பகுதியை எடுத்து வைக்கணுங்கிற காரியத்துல இது மாமிசத்தின் இச்சையினால வந்ததா, கண்களின் இச்சையினால வந்ததா, ஜீவனத்தின் பெருமையினால இந்த காரியம் 2வது பேசுகிற காரியம் வந்ததா அப்படிங்கிறத அவங்க பிரிச்சுப்பாக பகுத்தறியத்தக்கதான அறிவு வேணும். ஆமென். இப்ப சொல்லப்படுற காரியம் எதனால வந்தது? மாமிசத்தின் நிச்சயம்னா என்ன? அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஹல்லேலூயா. அதுல பணப்பிரியமும் உண்டு. மாமிசத்தின் நிச்சயில
சரீரத்தின் இச்சை இல்லை, அது மாமிசத்தின் இச்சை. அப்படின்னா உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் சேர்ந்தது தான் மாமிசத்தின் இச்சை. ஹல்லேலூயா. இப்ப அதுல இந்த காரியம் அடங்குமானா நான் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். இது உலகத்தினால் உண்டானது, உலக மக்களுக்கான காரியம். அதே காரியம் எனக்கும் வருது. நான் இதுல வீழ்ந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப இப்படி இருக்கிற போதுதான் நான் என்னுடைய பரிசுத்தத்தை தான் நான் காத்துக்கொள்ள முடியும். இன்னும் காரியம் என்ன? கலாத்தியர் 5:20 என்ன சொல்லுது? வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இது எல்லாம் தானே மாம்சத்துக்கான காரியம் சொல்லுது. ஆமென். வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, அது பெரிய லிஸ்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்துல எது என்னுடைய பரிசுத்தத்தை இழக்க செய்யுது? ஆமென். 1 கொரிந்தியர் 6:7 படிங்களேன். 1 கொரிந்தியர் 6:7. 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? ஆமென். இதுதான் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. வசனத்தை வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறங்க, ஒவ்வொரு நாளும் தியானித்து பாருங்க. ஆமென். அங்க காரியம் என்ன? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அந்த எவ்விதத்திலுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். நீ எந்த விதத்திலையாவது நீ இப்படி பேசினா சரி, அப்படி பேசினா சரின்னு நீ நினைக்காத. நீ எப்படி பேசினாலும் அது குற்றமாய் இருக்கிறது. அதுதான் அங்க எவ்விதத்திலும். ஏன் அப்படி பேசுறாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாருன்னா, உன் குடும்பமாகட்டும் சபையாக இருக்கட்டும், நீ கூட்டா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிற போது எவன் ஒருத்தன் வீக்னஸா இருக்கிறானோ அவன் வழியா சாத்தான் அங்க கும்டிக்காய போட்டுடுவான். ஆமென். எல்லாம் தீர்க்கதரிசியா உட்காந்து சாப்பிடுறான், அவங்களுக்காக சமைக்கிறான். ஒருத்தன் போய் கும்டிக்காய அதை கொண்டு வந்து பானையில போட்டான். அவன் நல்லதுன்னு நினைச்சு போட்டாங்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வீக்கா இருக்கிறான். அவன் வழியா சாத்தான் என்ன பண்ணுது? அவன் ஒருத்தன் போதும், அவனை வச்சு அத்தனை தீர்க்கதரிசியுமே கொண்டு போடும் சாத்தான். ஆமென். கும்டிக்காயை கொண்டு வந்து உள்ள போட்டுட்டான். என்ன பண்றது? இப்ப காரியம் அதுதான். நீ எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறாய்னா ஒருவரோடு ஒருவர் வழக்காடாதபடின்னா நம்மளை விட அவன் கொஞ்சம் வீக்கு. யாரு? நமக்கு சில பிரச்சனை வரும்படியா நமக்கு செஞ்ச சபையில உள்ள ஒருத்தவனா இருக்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய காரியத்துல என்னை விட அவன் வீக்கு. சாத்தான் அவனை பயன்படுத்திடுச்சு. நான் அதை பெரிய காரியமா எடுத்துக்காத போதுதான் சாத்தான் அங்க வெக்கப்பட்டு போகும். நான் அவனை தூக்கி எடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தேவை. அதுதான் அங்க நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது? நீ அவனை குற்றமா எண்ணுகிற காரியத்தை விட அவன் செஞ்ச ஒரு காரியத்தினால ஏற்பட்ட பாதிப்பை நீ ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது? இதை விட என்ன தெளிவு வேணும்? ஹல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இந்த எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காரியத்துல நம்ம குறை சொல்றவங்களா இருக்க மாட்டோம். எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. ஆமென். எவ்வளோ காரியத்தை சில பேர் எடுத்து செய்கிற போது நான் அந்த ஸ்தானத்துல இருந்தேன்னா அந்த காரியத்தை அப்படி செய்ய முடியுமா? நாள் முழுக்க செய்ய முடியுமா? வருஷம் முழுக்க செய்ய முடியுமா? நான் யோசிச்சு பார்க்கணும். ஆமென். குடும்பத்துல ஒரு காரியத்தை நம்ம சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது ஒரு சின்ன தவறு நடக்குதா? அந்த சின்ன தவறை நான் பெருசா நினைக்க கூடாது. ஆமென். அதுக்கு பிரயாசப்பட்டது எத்தனை நாள், எவ்வளவு வருஷம், எவ்வளவு காரியங்கள் அவங்க செஞ்சிருக்காங்கிறத தான் நான் யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் பட்ட பாடுகள் என்னங்கிறத தான் நான் யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இன்னைக்கு நடந்த சின்ன காரியத்தை நான் ஒரு குற்றமாக நினைக்கிறவனாக இருக்கக்கூடாது.
ஹல்லேலூயா. ஒண்ணு நீ அந்த ஸ்தானத்துல நின்று அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நீ மற்றவங்களை குத்தம் சொன்னீன்னா ஓரளவு சரி, ஆனா வசனத்தின்படி அதுவும் சரியில்லை அல்லவா? எவ்விதத்திலும் அது குற்றமா இருக்கிறதுன்ட்டார். ஆமென். நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏன் அதை சகித்து கொள்ளக்கூடாதுங்கிறார், ஏன் அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாதுங்கிறார். யாக்கோப்பு 5:9 படிங்க. யாக்கோப்பு 5:9. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாது இருங்கள். நீ மற்றவனை பத்தி குத்தம் சொன்னாவே, நீ முறையிட்டாவே நீ நியாயம் தீர்க்கப்படுவ. ஹல்லேலூயா. நீ மற்றவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நீ என்னைக்கு முறையிட்டியோ அதே நேரத்துல நீ நியாயம் தீர்க்கப்படுவ. நியாயாதிபதி உன் வாசல்கிட்ட நின்றுகிட்டு இருக்கிறார். ஆமே, நீ அது மாதிரியெல்லாம் நடக்கிறியான்னு எப்படான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் நியாயம் தீர்க்கப்படாதபடி இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு விரோதமாய் நான் முறையிடாதவனாக இருக்கணும். குற்றம்னு கூட அங்க சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. நான் குற்றம் சுமத்தல, நான் முறையிடுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய பார்வையில பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நியாயம் தீர்க்கப்பட அது ஒரு காரணமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப நான் நியாயம் தீர்க்கப்படாதபடி இருக்க, தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அவருடைய பரிசுத்தத்திலே நான் பங்குள்ளவனாக இருக்க, நான் அவருடைய புத்திர சுகுவாரங்கிற அந்த சாணத்தை நான் காத்துக்கொள்ள, ஆமென், நான் ஒவ்வொரு நாளும் தானே என்னை பரிசுத்தமாக்குகிறவனாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தானே ஒருவேளை அந்த காரியங்கள் அநியாயமாக இருக்குமானா அநியாயத்தை சகித்து கொள்கிறவனாக இருக்கணும், அல்லது அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். நஷ்டம் பரவாயில்ல, 10 ரூபா, அதனால நஷ்டம்தான் செஞ்ச காரியத்தினால. ஹல்லேலூயா. எவ்வளோ அது மாதிரி ஆயிருக்கு. ஆமென். எவ்வளோ சபையிலும் தானே 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு செய்கிற ஒரு தவறுனால எத்தனையோ ஆயிரங்கள் நஷ்டமாயிருக்கு. நான் அப்பெல்லாம் என்ன பண்ணேன், பரவாயில்ல, ஹல்லேலூயா, பரவாயில்ல தம்பி, ஒரு நாள் இந்த காரியம் நடந்தது, தவறு நடந்துருச்சு, பரவாயில்ல. ஹல்லேலூயா. சாத்தான் வெக்கப்பட்டு போவான். அது 10,000 இருந்தாலும் தேவன் இன்னொரு வழியில 20,000 தர முடியும். நான் அவனோட மனசை நோகடிக்க விரும்பல. ஆமென். சாத்தான் அவனுடைய மனசை நோகடிக்கும்படியா என்னை பயன்படுத்த பார்க்குது. ஹல்லேலூயா. நான் அதை செஞ்சேன்னா அந்த ஒரு காரியத்தினால சபையே குலைஞ்சு போகும். ஆமென். என்ன நடக்கும் அடுத்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த 10,000 பெருசு இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா தான் பெருசு. அவன் மன முறிவு அடையக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் பெருசு. அந்த நஷ்டத்தை நான் பொறுத்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். அப்பதான் தேவனுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளவே முடியும். நான் இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை முறையிடுகிறவனாகவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி அவர் செஞ்சிட்டார், இப்படி இவன் செஞ்சிட்டான் என்றபடியாய் முறையிடுவதும் தானே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏன்னா நான் முறையிட்டேன்னா தேவன் என்ன பார்ப்பார், நீ அவனை குத்தம் சொன்னியே, நீ இந்த காரியத்தில் எப்படி இருக்கேன்பார். அதை தான் அங்கே வசனம் சொல்லு, நியாயாதிபதி வாசற்படியில என்னுடைய வாசற்படியில் நிற்பார், நீ மட்டும் எப்படி இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காரியத்துல தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற காரியத்துல தேவனுடைய புத்திரனாக இருந்து அந்த பரிசுத்தத்துக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்கிற காரியத்துல சில நேரங்கள்ல நான் அநியாயத்தை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும், சகித்து கொள்கிறவனாக இருக்கணும், நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறவனாக இருக்கணும், முறையிடாதவனாக இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல நான் அதை மாத்துக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். மோசேயை போல பேசுகிற போது அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படுகிற போது மட்டும்தான்
ஒவ்வொரு நாளும் இதுல பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்கிறவனாக இருக்கிற போது மட்டும்தான் நான் புத்திர சுகாரனாக இருந்து தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுல அவர் என்ன சொல்றார், நீ அப்படி எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளும்படியா நான் சில நேரங்கள்ல உன்னை சிச்சிக்கிறவனாக இருக்கிறேன் என்றபடியா சொல்கிறார். அதுதான் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மளை சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த காரியத்துல நம்ம கவனமா இருந்து பரிசுத்தத்தை நோக்கி நம்ம முன்னேறுவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். சாத்தான் வெக்கப்பட்டு போகும்படிக்காய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காய் நீர் எங்களை அதற்காகவே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்காய் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் நஷ்டம் வருகிற போதும் தானே ஆண்டவரே, மற்ற காரியங்களினாலே வருகிற பிரச்சனையின் போது சகித்து கொள்கிறவர்களாக இருக்கவும், முறையிடாதவர்களாக இருந்து அதை காத்துக்கொள்ள, அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.